அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் நலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இப்பொழுதும் நம்முடைய மார்க்கு புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 1 கடைசி வசனம் வரல சொல்லப்பட்டிருக்கிறத இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. சீஷர்கள் கேட்குறாங்க, இந்த உலகத்திற்கும் அதனுடைய முடிவும் எப்பொழுது சம்பவிக்கும், எப்போது நடக்கும், அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. மார்க்கு புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பாருங்கள். 1ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த ஒரு முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதற்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த எப்பொழுது வருகை இருக்கும் என்பதை திட்டமாய் தெளிவாய் அவர் சொல்லி வச்சுருக்காங்க. அப்பொழுது இந்த உபத்திரவெல்லாம் முடிஞ்சு பூமி அதிர்ச்சி பஞ்சம் கொள்ளை நோய் இதெல்லாம் முடிஞ்சு முடியும் போது என்ன ஆகிடும்னா அது நடந்த பிறகு சூரியன் அந்தகாரப்படும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தகாரப்படும். இதெல்லாம் அடையாளங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்க இதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தப்பட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வேளை சாயங்கால நேரத்தில் வரலாம், நடு ஜாமத்தில் வரலாம், விடிய காலத்தில் வரலாம். எப்போ வருவோன்னு தெரியாது உங்களுக்கு. அவருடைய வருகை பிதா ஒருவர் தவிர குமாரனாக இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் அவங்க சொல்ல வர முக்கியமான காரியம் என்னென்னா, நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவை இயேசுவை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொண்டு எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, பரிசுத்தமுடையவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக நம்ம அவருடைய வசனங்களை கை கொண்டு நம்ம வாழும்படியாக நமக்கு அவர் சொல்கிறார். இதுதான் அவங்க சொல்ல வர காரியம். இதில் நம்ம சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ மேகங்கள் மேலே இயேசு வருகிறத உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை. நான் மேகத்தின் மீது வருகிறதை எல்லாரும் பார்ப்பார்கள். அப்போ இதில் நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. நீங்கள் ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்களே, அதுபோல் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், பிறர் ஆயத்தப்படுத்தணும், அவர்களுக்கு நம்ம காவலெல்லாம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா.